வந்து இவர் சமாதான தூதுவர் கரெக்டா இருக்காரு, நல்லா இருக்காரு, இவ்வளவு போர் நிறுத்திருக்காரு அப்படின்னு அவங்க பரிந்துரை பண்ணணும். ஏய் நீ குடுக்கலன்னு பாத்துக்கோ. என்ன இது? ஈரான் மேல திரும்ப அமெரிக்கா போர் தொடுக்குது நேரடியா. ஏற்கனவே B-2 பாம்பர் நேரடியா தானே போட்டாங்க ஒரு 3 இடத்துல. இப்ப அந்த 3 இடத்துல திரும்ப வந்து போடுறதுக்கு KC-135 வந்து ஒரு 12 தான் இங்க நிறுத்திருக்காங்க. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் போரே நான் தான் நிறுத்தினேன் நான் சொன்னேன். உடனே வந்து 5 மணி நேரத்துல வந்து எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. இந்தியாவுமே அமெரிக்காவுக்கு நட்பு நாடு இல்லை. ஆனா ட்ரம்ப் வந்து எப்படி பார்த்தாலும் அமெரிக்காவை கீழே இறக்கி விட்டு, பலூன்ல வந்து ஓட்ட போட்டு காத்து இறக்கி விட்டு அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட வீணாக்கித்தான் போயிடுவார். Bharat Institute of Higher Education and Research. அக்காட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா, சமூக திறனாய்வாளர் விமர்சகர் திரு கசாலி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் கார்த்திக் ராஜா. நலமா? நலமா இருக்கேன். சர்வதேச அளவுல ட்ரம்ப் அவர்கள் ஒரு ட்ரம்ப் கார்டை தூக்கி அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்காரு. அது குறித்த சலசலப்புகள் இருந்துட்டே இருக்கு. இது மிடில் ஈஸ்ட்ல இப்ப வேற ஏதோ ஒரு நூதனமான முறையை கையாளுறாரு. அது அங்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இதனால் இந்தியாவிற்கு எதுவும் ஆபத்தோ அல்லது சாதகமா இந்த முயற்சிகள்லாம் இந்தியாவிற்கு சாதகமா அமையுமா பாதகமா அமையும்? ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாலும் வந்து அது சாதகமா அமையாது, பாதகமா அமையாது. அமெரிக்காவுக்கு பாதகமா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள். ரொம்ப நூதனமா அமையுதுங்கிறீங்க? ஆமா ஆமா. அவர் வந்து அவரை பொறுத்த மட்டும் 2 விஷயத்தை சொல்லலாம். ஒண்ணு வந்து ரொம்ப கோவப்பட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து மிகப்பெரிய உலகத்தின் அமைதி தூதுவர் அவார்டு, ஆமா அமைதிக்கான அவார்டு அவர் கேட்டுக்காரு. நோபல் பரிசு தனக்கு கொடுத்தே ஆகணும். அது எப்படின்னா, டேய் நீ பரிசு கொடுக்கல, அதாவது அமைதிக்கான சமாதானத்துக்கான அப்படிங்கிறது வந்து இவர் சமாதான தூதுவர் கரெக்டா இருக்காரு, நல்லா இருக்காரு, இவ்வளவு போர் நிறுத்திருக்காரு அப்படின்னு அவங்க பரிந்துரை பண்ணணும். டேய் நீ கொடுக்கலன்னு பாத்துக்கோ. என்ன இது? அது வந்து அந்த கான்ட்ராடிக்ஷன் சொல்லுவாங்கல்ல, முரண், சரியான முரண். இவர் வந்து எப்படின்னா, இவர் காமெடி பீஸ் சொல்றாங்க. காமெடி பீஸ் எல்லாம் கிடையாது. தனக்கு என்ன தேவை வந்து கேட்டு வாங்கக்கூடிய ஆளு. பத்தியா நான் வந்து மிரட்டி அவனை கழுத்துல கத்திய வச்சு நான் சமாதான நல்லவன் சொல்லி நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து தீராத பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல, அதுக்கு வந்து காசா இஸ்ரேல் சமாதானம், அதுக்கு ஒரு 20 அம்ச திட்டம் ஒன்று போட்டு அங்க போட்டு உடனே அங்க அந்த யுஎனுக்கு பேசுறதுக்கு நெதன்யாஹூ போயிருந்தாரு. இஸ்ரேலோட அதிபர் அங்க போயிருந்தாரு. அங்க பேசும்போது எல்லாரும் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு 100 பேருக்கு மேல எல்லாம் வெளியே போயிட்டாங்க. எம்டி சேரெல்லாம் பார்த்து தான் பேசினாரு. அதெல்லாம் நடந்துச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதை பத்தி நிறைய வேற இதுல நிறைய பேசியிருக்கோம். அவர் வந்து வெறுத பயங்கரமா பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கும்போது ஒயிட் ஹவுஸ்ல இந்த மாதிரி இந்த திட்டம் 20 அம்ச கோரிக்கை, நீ இதை வந்து இனிமே அங்க போகக்கூடாது, அவன் வந்து இனிமே வந்து ஒன்னு அடிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து எல்லா உதவி பொருளும் அங்க போய் சேரணும், அப்புறம் ஹமாஸ் வந்து அவன் கையில இருக்க மொத்த ஆயுதத்தையும் வந்து இஸ்ரேல் கையில ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம். ஓகே, அந்த திட்டத்தை வச்சுட்டு சரி நீ வந்து கத்தார்ல இது வந்து ஏர்கிராப்டை வச்சு பாம்பு போட்டு அடிச்சிய, அது வந்து தவறு, அந்த இறையாண்மைக்கு நீ வந்து குந்தகம் விளைவிச்சிட்ட, உடனே வந்து கத்தாரோட எமீருக்கு போனை போட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு இவர் அங்கிருந்து போனு, கத்தார் எமீருக்கு போனு, இங்க வந்து அமெரிக்காவுக்கு போன் வந்துருக்கு, சொல்லுங்க நான் நெதன்யாஹூ பேசுறேன், நான் வந்து எப்பா உன்ன நான் வந்து அன்னைக்கு வந்து குண்டு போட்டேன், அது தப்பு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னாரு. இது வந்து நம்ம ஊர் கரூர்ல ஸ்டாம்பீடு இந்த பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. என்ன அது இப்படி வந்து திடீர்னு வந்து நெதன்யாஹூ மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னு. அப்ப பக்கத்துல வந்து மன்னிப்பு கேட்க வச்சது வந்து ட்ரம்ப் எல்லா வேலையும் பார்ப்பாரு. ஓகே, இந்த பக்கம் வந்து சமாதானம், மிடில் ஈஸ்ட்ல மொத்தத்துக்கு சமாதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்றாரு தெரியுமா, இந்த ஸ்ட்ராட்டோ டேங்கர்னு சொல்லி KC-135 அப்படின்னு பிளைட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா பெட்ரோல் நிரப்பக்கூடிய அதேதான் B-2 பாம்பருக்கு அங்கே இருந்து கிளம்பி வந்து பாம்பு போட்டு போகக்கூடிய அந்த B-2 பாம்பர் இருக்குல்ல, அதுக்கு வந்து உள்ள ஏற்கனவே இருக்கிற எரிபொருள் வந்து பத்தாது. அதை வந்து மேல பறந்துட்டு இருக்கும் போதே மேல வச்சே வந்து எரிபொருள் நிரப்பணும். அந்த எரிபொருள் நிரப்பக்கூடிய அந்த பிளைட் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 130-140 டன் எரிபொருள் கார்கோ அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு வலிமை உள்ள அது இது ஏர்கிராப்ட். ஓகே, அது ஸ்ட்ராட்டோ டேங்கர் KC-135. கேசின் என்ன, கேன்னா கெரோசின். ஓகே,
ஓகே, ஏன்னா ஏற்கனவே நிறைய இதுல சொல்லியிருக்கோம். ஆமா. இப்ப ஃபிளைட் ஓடுறது எல்லாமே கெரோசின்ல ஓடுது, மண்ணெண்ணெயில. அது தெரியுமில்ல? முன்னாடி ஒயிட் பெட்ரோல்ல ஓடுறது, ஆமா. இப்ப வந்து மண்ணெண்ணெயில ஓடுது. ஆனா மண்ணெண்ணெய்ங்கிறது வந்து மோர் பியூரிஃபைடு கெரோசின். ஓகே, அதுல ஓடுது. அதை வந்து நிரப்பக்கூடியது வந்து இப்போ ஒரு 12 தான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி யூகே வந்து இறங்கி திரும்ப கத்தார்ல அவங்களோட ஏர்பேஸ் இருக்குல்ல, அங்க வந்து இறங்கி இருக்கு. சரி, எதுக்கு இப்போ இப்படி இப்போ கனெக்ட் த டாட்ஸ் சொல்லுவாங்கல்ல, முடிச்சு போட்டு பாருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நெதன்யாகு கத்தார் மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து இது வந்து சேருது. இப்போ எதுக்காக இது வந்து சேரும் ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப என்ன சொல்றாங்க வந்து ஈரான்ல திரும்ப அணு ஆயுதத்துக்கான என்ரிச்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு, அது நிறுத்த மாட்டாங்க. அதனால ஈரானை திரும்ப அடிக்க போறோம் திரும்பவும். ஆமா, அதுதான் விஷயமே. ஈரான் மேல திரும்ப அமெரிக்கா போர் தொடுக்குது. இஸ்ரேல் இல்ல, அமெரிக்கா வந்து ஈரான் மேல போர் தொடுக்குது நேரடியா. ஏற்கனவே B2 பாம்பர் நேரடியா தானே போட்டாங்க ஒரு 3 இடத்துல, ஃபர்டோல, இஸ்பஹான், இது மாதிரி 3 இடத்துல போட்டாங்கல்ல. இப்ப அந்த 3 இடத்துல திரும்ப வந்து போடுறதுக்கு, அப்புறம் B2 பாம்பர்ஸ் வர்றதுக்கு இங்க வந்து KC-135 வந்து ஒரு 12 தான் இங்க நிறுத்திருக்காங்க. ஏன்னா இந்த ரீஜன்ல வந்து ரொம்ப பெரிய தளம் வந்து கத்தார்ல இருக்கு. கத்தார்ல இருந்து அந்த ரீஜன்ல பூரா போய்க்கிற முடியும். இன்னொரு பக்கம் கடல்ல இருந்தா கடல்ல வந்து அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தாங்கி கப்பல்லாம் இருக்கு. ஆனா கடல்ல இருந்து கிளம்பி வர்றதுக்கும் நிலத்துல இருந்து கிளம்பி போறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. சோ இங்க வந்து ஒரு மிகப்பெரிய இடம், ஒரு 10,000 அமெரிக்க சோல்ஜர்ஸ் இருக்கக்கூடிய இடம் அது. மற்ற இடங்கள்லாம் 1000, 1500, 2000, 700, 800 சோல்ஜர்ஸ் அவ்வளவு சின்ன சின்ன இடமா இருக்க இடத்துல இருக்கிறதுல ரொம்ப பெருசு வந்து கத்தார்ல. அங்க வந்து இப்போ ஸ்டேட்டோ டேங்கரை வந்து KC-135 வந்து ஒரு 12 தான் வந்து வச்சிருக்காங்க. இப்ப வந்து ஈரான் வந்து அலர்ட் ஆகிறாங்க. இப்ப ஈரான் வந்து என்ன சொல்றாங்க வந்து, நீ வந்து பாரு, நான் திருப்பி அடிக்க தயாரா இருக்கேன். அப்படி ஈரான் கையிலையும் எக்கச்சக்கமான ஆயுதம் இருக்கு. அவங்க வந்து இந்த மிசைல் இருக்குல்ல, இது இருக்குல்ல, கண்டம் விட்டு கண்டம் தாவ இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல் ICBM இருக்கு இல்லையா, அது வந்து இப்ப சமீபத்துல சோதிச்சாங்க ஈரான். இன்னைக்கு இந்த ரீஜன்ல வந்து சொந்தமா தயாரிச்சு பெருசா பேர் வாங்கினது ஈரான் தான். ஆயுதங்கள் ரொம்ப பெருசு. அது போக ஷாஹிதுன்னு சொல்லி ட்ரோனு, அப்புறம் வந்து ஃபத்தா அப்படின்னு சொல்லி மிசைல். ஓகே, இது எல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா நிறைய வச்சிருக்காங்க. இப்போ வந்து அமெரிக்கா அடிக்கட்டுமே, அடிச்சா இமிடியேட்டா இஸ்ரேல் வந்து காலியாயிரும். ஏற்கனவே இஸ்ரேல் வந்து இவங்க 12 நாள் அடிச்ச அடியில வந்து ஏகப்பட்ட பில்டிங் ஏகப்பட்ட அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அது போக மிச்சம் இருக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹவுத்திஸ் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழல்ல வந்து இங்க வந்து ஈரானும் அடிக்க போறோம்னு வந்து இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு கான்ஸ்பிரசி இருக்கு, அது வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன் நானு. என்னன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, திடீர்னு வந்து நம்ம தாலிபான் இருக்காங்கல்ல, ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பக்ராம் சொல்லி ஒரு ஏர்பேஸ் ஒன்று இருக்கு. அந்த பக்ராம் ஏர்பேஸோட ஹிஸ்டரி என்னன்னா, அத முதல்ல ஆரம்பிச்சது வந்து ரஷ்யா. 30-40 வருஷம் முன்னாடி ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தான்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது, கிட்டத்தட்ட இருக்கு பிடிச்சிருக்கும் போது அங்க ஆரம்பிச்சது. அப்புறம் ரஷ்யா வந்து வெளியேற்றி விட்டு அமெரிக்கா வந்து இருந்தது. அமெரிக்கா வந்து ரொம்ப பெருசா டெவலப் பண்ணது. அப்புறம் அமெரிக்காவும் வெளியே போனதுக்கு அப்புறம் தாலிபான் அரசாங்கம் அவங்க கையில் இருக்கு. அதை என்ன சொல்றாங்க வந்து, எங்களுக்கு வந்து அந்த ஏர்பேஸ் வேணும்னு கேட்கறாங்க. எதுக்குன்னா, அந்த ஏர்பேஸ் இருந்துச்சுன்னா அங்க இருந்து இந்தியாவுக்கு கண்காணிக்கிறதுக்கு இந்தியா கண்காணிக்க முடியும், சைனாவை கண்காணிக்க முடியும், ரஷ்யாவுக்கு வந்து போக முடியும். அங்க ரஷ்யா சம்பந்தப்பட்டிருக்க மற்ற நாடுகள், அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மற்ற ரஷ்யால இருந்து பிரிஞ்ச நாடுகள் இருக்குல்ல, நீங்க வந்து அசர்பைஜான், கசகஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், அப்படி பெருசா ஒரு 14 நாடு இருக்கு. ஓகே, இது எல்லாத்தையும் கண்காணிக்க முடியும், எனக்கு அந்த ஏர்பேஸ் வேணும்னு கேட்கிறாரு. தாலிபான் தரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப நான் அடிப்பேன்றாரு. அடிச்சு பாரு, நான் திருப்பி அடிப்பேன்றாங்க. திருப்பி அடிக்கிறவங்க வந்து தாலிபான் வந்து வலிமையானவங்களா கிடையாது. ஆனா தாலிபானுக்கு வந்து சப்போர்ட் இப்ப யார் தெரியுமா? ரஷ்யா. நீங்க வந்து ஆப்கானிஸ்தான்ல கைய வச்சா நாங்க வந்து அங்க வருவோம்னு சொல்லி ரஷ்யா சொல்றாங்க. ரஷ்யா கையில என்ன எக்கச்சக்கமான, இப்ப சமீபத்துல சோதிச்சாங்க, எக்கச்சக்கமான ஆயுதங்கள் பெருசா இருக்கு. இப்போ நோபல் பரிசு வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு ஆளு இந்த மாதிரி வந்து உரண்டு எடுத்துக்கிட்டே இருந்தா நோபல் பரிசுக்கே ஒரு அவமானம் இல்லையா? இப்ப நிலைமை இதுதான். இங்க வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இவன் வந்து ஆப்கானிஸ்தான்ல பக்ராம் ஏர்பேஸுக்காக ஆப்கானிஸ்தான் அடிக்க போறாங்களா,
அல்லது இந்த பேரை சொல்லி நீங்க வந்து என்ரிச் பண்றீங்க, அணு உலையை வந்து என்ரிச் பண்றீங்கன்னு சொல்லி ஈரான் அடிக்க போறாங்களா? அல்லது நீங்க நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, காசா வந்து உங்களுக்கு 20 அம்ச திட்டம் போட்டேன், நீங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லி காசாவை அடிக்க போறாங்களா? தெரியல. ஆனா யாரோ ஒருத்தர் அடிக்க போறாங்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் அடிக்க போறாங்க. அவன் ரவுடினா எப்பவுமே வந்து 4 பேரை அடிச்சுட்டே இருந்தது தானே ரவுடி. சிங்கம்னா அப்பப்போ கர்ஜனை பண்ணிட்டு சிங்கம். அப்போ உலக ரவுடி யாரு? உலக தீவிரவாதி. நம்ம ட்ரம்ப் வந்து அமைதிக்காக எந்த வேலையும் செய்யல, ஆனா அமைதிக்கான விருது மட்டும் கேட்கிறாரு. அது விருது நீ தர்றையா இல்ல என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அந்த மிரட்டி தான் கேட்கிறாரு. நான் வந்து அமைதிக்காக வந்து அவ்வளவு பண்றேன், ஒழுங்கு மரியாதை எனக்கு வந்து அந்த அமைதிக்கான நோபல் பரிசை கொடுத்துரு, இல்ல மவனே நடக்கிறது வேற. இந்தியா பாகிஸ்தான் போறே நான் தான் நிறுத்தினேன், ஒரே ஒரு போன்ல நிறுத்திட்டேன் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஆமா, நான் சொன்னேன் உடனே வந்து 5 மணி நேரத்துல வந்து எல்லாத்தையும் நிறுத்திவிட்டாங்க. அதெல்லாம் வந்து காமெடி பீஸ் மாதிரி சொல்றோம், அப்படி இல்ல. அது சொல்லிவிட்டு கடைசியில வந்து 50% டாரிஃப் இங்கே போட்டாரு. அப்போ இந்தியாவுமே அமெரிக்காவுக்கு நட்பு நாடு இல்லை. ஆனா இல்ல நட்பு நாடு இல்லை, ஆனா அமெரிக்கா பகை நாடும் இல்லை. பகைதான், ஆனா உறவு, வர்த்தக உறவு இருக்கான இருக்கு. இந்தியர்கள் நிறைய பேர் அங்க வந்து முக்கியமான பொசிஷன்ல இருக்காங்க. அங்க இருந்து வருஷம் நமக்கு வந்து தேவைப்படுற பணம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சேரத்தான் செய்யுது. அதுக்கப்புறம் இங்க இருந்து நிறைய பொருட்கள் விளை பொருள்ல இருந்து தயாரிக்கிற பொருள், ஆடையில இருந்து எல்லாமே, எலக்ட்ரானிக் பொருள்ல இருந்து மருந்து பொருள் இருந்து எல்லாமே அமெரிக்காவுக்கு போகுது. ஓகே, இப்ப அமெரிக்கா வந்து திரும்ப இந்தியாட்ட கேட்கறது, முக்கியமான விஷயம் கேட்கறது தெரியுமா? அவனுடைய மக்காச்சோளம், கோதுமை, இதெல்லாம் வந்து ஏற்கனவே இங்க வந்து இந்தியாவில வந்து ஓபன் மார்க்கெட்டை விடுன்றாங்க. மக்காச்சோளம் வந்து மரபணு மாற்றப்பட்ட மக்காச்சோளம், அதனால அதெல்லாம் வந்து இங்க பண்ண முடியாது. இந்தியா வந்து ஏற்கனவே பேன் பண்ணிருக்கு. பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேசிலஸ் துரிஞ்சியனிஸ் சொல்லி பிடி, அது வந்து மரபணு மாற்றப்பட்டதை வந்து நாங்க வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க வந்து. ஆனா நீங்க அதை அக்செப்ட் பண்ணத்தான் உனக்கு வந்து அந்த 50% டாரிஃப் வந்து நான் குறைப்பேன்னு சொல்லி அது பெரிய பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி உலகத்தை பூரா உரண்டை எழுதிட்டு இருக்க ஒருத்தர் வந்து நோபல் பரிசு கேட்கிறாரு. அந்த நோபல் பரிசுக்காரர் வந்து 20 அம்ச திட்டம் போட்டிருக்கேன், உங்களுக்கு வந்து இனிமே சண்டையே நடக்காது, எல்லா ஆயுதத்தையும் இஸ்ரேலில் ஒப்படைச்சிட்டு, அல்லது இஸ்ரேல் பேர்ல இருக்கிற அமெரிக்கா அந்த குரூப்ல ஒப்படைச்சிட்டு நீ வந்து அமைதியாரு, உனக்கு வந்து இவன் வந்து உடனே இனிமேல் சண்டைக்கு வர மாட்டான் அப்படின்னா, இது ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடலாம். 2ஆம் உலக போர் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்எஸ்ஆர் பெருசா இருந்துச்சு. எங்க இப்ப இருக்கிற ரஷ்யா இருக்கு இல்லையா, பக்கத்துல யூஎஸ்ஆர் ரொம்ப பெருசா இருந்தது. 91ல ஓகே எல்லாம் வந்து பிரியும் போது நம்ம இவர் வந்து கௌர்பச்சேவ் வந்து பெரஸ்தராய்க்கான்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்து பண்ணாரு, எல்லாம் பிரிஞ்சாச்சு. பிரியும் போது வந்து அமெரிக்கால இருந்து நேட்டோல இருந்து என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த உங்க யுக்ரைன்ல வந்து எக்கச்சக்கமான அணு ஆயுதம் இருந்துச்சு. ஓகே, அந்த அணு ஆயுதங்களை பூரா ரஷ்யால கொடுத்துருங்க, உங்களுக்கு வந்து அணு ஆயுதம் தேவை, நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு. ரஷ்யால வந்து அங்க அணு ஆயுதம் வந்து யுக்ரைன்ல எக்கச்சக்கமா இருந்துச்சு. யுக்ரைன் வந்து எல்லா அணு ஆயுதத்தையும் வந்து ரஷ்யால ஒப்படைச்சிட்டு தனி நாடா பிரகடனப்படுத்திட்டாங்க. எல்லாம் அது வரைக்கும் ஓகே, சுபம். ஓகே, இதுல வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர் பொன்ராஜ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அருமையான இது சொல்லியிருந்தார். ஓகே, என்ன தெரியுமா, இன்னைக்கு வந்து அந்த அணு ஆயுதத்தை ஒப்படைக்காம யுக்ரைன் ஒப்படைக்காம வச்சிருந்தா ரஷ்யா வந்து இன்னைக்கு யுக்ரைன் இப்படி அடிச்சிருக்க முடியாது. நம்ம கையில அணு ஆயுதம் இருக்குன்னா திரும்ப ஒரு பட்டனை தட்டினா மொத்தத்துக்கு வந்து ரஷ்யா வந்து சீரழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் ரொம்ப உடனே இழுக்க முடியாது. பேருக்கு அங்கங்க வந்து சின்ன சின்னதாக பண்ணிக்கலாமே ஒழிய பெருசாக சண்டைக்கு வர முடியாது. சைனா வந்து இந்தியாவோட சண்டைக்கு வர முடியாது. யார் கையில் அணு ஆயுதம் இருக்கோ அவங்க கையில் மற்றவங்க வந்து சண்டைக்கு போக முடியாது. நார்த் கொரியா வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறாங்கல்ல, யாரா அடிக்க வரணுமே, அடிச்சா நான் வந்து பட்டனை தட்டி விட்டுருவேன். அமெரிக்கா ஒரு பக்கம் இங்கிட்டு போயிடும், ஜப்பானுக்கு போயிடும், இந்த பக்கம் வந்து நான் சவுத் கொரியாவுக்கு போயிடும் அப்படின்னு எல்லா இடமும் ரெடியாக வச்சுருக்காங்க. அப்போது அணு ஆயுதம் இந்த மாதிரி அங்கே ஒப்படைச்சதுனால இன்னைக்கு இவன் வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாட்ட பூரா அடி வாங்கிட்டு இருக்கான். 25% இடத்த வந்து ரஷ்யா பிடிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கிற மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அது பூரா வந்து அமெரிக்கா அக்ரிமெண்ட் போட்டாங்க. கடைசியில் இந்த மக்களுக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் அல்வா கொடுத்துட்டாங்க. அந்த அணு ஆயுதங்கள் மட்டும் வந்து ஒப்படைக்காம கையில் இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து யுக்ரைனோட நிலைமை வேற. அதே நிலைமை அப்படியே பொருத்தி பாருங்க. காசால இருக்கிற ஹமாஸ் வந்து இருக்கிற ஆயுதத்தை பூரா வந்து இவங்க கையில இஸ்ரேல் அல்ல அமெரிக்கா கையில ஒப்படைச்சிட்டு ஆயுத எல்லாம் இது வந்து நிராயுத பாணியா இருந்தாங்கன்னா என்ன பாதுகாப்பு கிடைக்கும்? நாளைக்கு அடிச்சு குமிச்சிட மாட்டாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா 20 அம்ச கோரிக்கை அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு இவங்களை ஏமாத்துற வேலை, அதுக்கு உடன்பட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு வந்து இவங்க உடன்பட முடியாது இல்லை, ஆனால் நீங்கள் வந்து என்னத்தை அடித்தாலும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காப்புல ட்ரம்ப் வந்து நெதன்யாவுக்கு. அதாவது ஒரு மக்களை வந்து அடிச்சு கொள்றதுக்கு நீ அடிச்சு கொள்ளு நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்றவனுக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும்.
அப்புறம் ஈரான் மேலே திரும்ப வந்து பாம்பு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறவனுக்கு நோபல்ஸ் கொடுக்கணும். இல்லை ஆப்கானிஸ்தானில் வந்து பக்ராம் ஏர்பேஸை வந்து எனக்கு திருப்பி கொடு, இல்லைன்னா ஒன்று அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறவனுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும். இதுதான் வந்து இவங்களோட என்ன ஒரு முரணான ஒரு விஷயம். ட்ரம்ப் வந்து எப்படி பார்த்தாலும் அமெரிக்கா வந்து ஒரு மாதிரி தள்ளாடிட்டு போயிட்டே இருக்கா, கீழே இறக்கி விட்டு பலூனில் வந்து ஓட்டை போட்டு காற்று இறக்கி விட்டு அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட வீணாக்கிட்டு தான் போயிடுவார். தான் மக்களுக்கு நல்லது பண்ண போறேன்னு சொல்லியே அமெரிக்கா வந்து எக்கச்சக்கமாக எதிரியாகி போய் இப்போ வந்து அமெரிக்காவோட உறவு வேண்டாம்னு சொல்லி டைவர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல, அப்படி ஒரு நிலைமை இருக்கு இப்போ. இதுதான் வந்து இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள். சர்வதேச அரசியல் கருத்துக்களை ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப குறுகிய நேரத்துக்குள்ளார சொன்னீங்க. கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி.